வணக்கம் நண்பர்களே. இது பகுதி 2 டிஎன்பிசி குரூப் 1 மற்றும் குரூப் 2க்கான ஆன்சர் கீ டே 5 ஓடது. சரிங்களா? சரி, இப்ப அதாவது இது பகுதி 2 ஏன் 2 பகுதியா போட்டேன்னா அது ரொம்ப பெருசா இருக்கனால 2 பகுதியா போட்டிருக்கேன். இதோட அடுத்த பகுதி, அதாவது இதனுடைய முந்தைய பகுதி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கோட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்த்து பயன்படுத்திக்கங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான் இதனுடைய ஹிஸ்டரி, சுல்தானே, ஜியாகிரபி, பாப்புலேஷன், பாலிட்டி, பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியோட லெசன்ஸ் கொடுத்தாச்சு, ஜியாகிரபியோட லெசன்ஸ் கொடுத்தாச்சு, பாலிட்டியோட லெசன் பாலிட்டி பார்லிமெண்ட்டு. டேட்டு இது 17/8/2020. சரி, 29வது கேள்வியிலேருந்து இரண்டாவது பகுதி ஸ்டார்ட் ஆகுது. Which of the following are the correct regulating the office of the Comptroller of Auditor General? அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர், சரிங்களா, மற்றும் கணக்காய்வாளர் அலுவலகம் தொடர்பான விவரங்களை பின்னாடி கொடுத்துருக்கேன். இது எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய மாநில அரசின் பொது மக்களின் பாதுகாப்பு. அடுத்தது, சிஏஜி அலுவலகத்தின் செலவுகள் பாராளுமன்றத்தால் நிர்மாணிக்கப்படுகிறது. தொகுப்பு நிதியிலிருந்து பணம் வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு சிஏஜிக்கு இல்லை. கீழ்கண்ட எது சரி? ஒன்று மட்டும்தான் சரி. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் சிஏஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி. இது இந்த சிஏஜி யாரு கண்ட்ரோல்ல எந்த விஷயத்துல வரும்? அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்டிகல் 148 படி ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸ், அதாவது சுதந்திரமான அமைப்பு அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுத்துருக்கு. இதுதான் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. டோட்டல் இந்தியாவோட சுப்ரீம் ஆடிட் எதுனா இதான். இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் ஆடிட் பண்ணக்கூடிய எல்லா விதமான அதிகாரத்தையும் பெற்றிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 149 151 வரைக்கும் டியூட்டிஸும் பவர்ஸும் பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. முக்கியமான விஷயம், இது யாரா இருக்கலாம் அக்கௌண்டன்ட், அதாவது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அக்கௌண்ட்னா யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது யூனியன் பிரதேசத்துக்கும் இவங்க தான் ஆடிட், டோட்டல் ஆடிட் கண்ட்ரோல்ல வருவாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் இவங்க தான் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் தருவாங்க. 277 பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேஷன் பண்ணணும், அதாவது ஒரு யூனியனா இருந்தா எப்படி கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டேட்டா இருந்தா எப்படி அந்த கால்குலேஷன்ஸ், ஆடிட் கால்குலேஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க தந்திருக்காங்க. 3வது ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உறுதிமொழியை பற்றி கொடுத்துருப்பாங்க. 6வது ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா அதோட நிர்வாக திறனை பற்றி, நிர்வாகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் கார்டியன். டோட்டல் என்னது என்டையர் ஃபைனான்ஸ் சிஸ்டம், இந்தியாவோட டோட்டல் நிதித்துறைக்கும் யாரு கார்டியன் அப்படின்னா இவங்க தான் ஆடிட்டர் ஜெனரல். இவங்க தான் ஆடிட் பண்ணி எதிர்காலத்துல இப்ப 100 வருஷம் கழிச்சு இப்ப 5 வருஷத்துக்கு நான் எவ்வளவு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும், எப்படியெல்லாம் நம்ம பட்ஜெட் எந்தெந்த துறையெல்லாம் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த துறையில டிஃப்ளெக்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் என்ன செய்வாங்க, அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவாங்க. அந்த அரசாங்கம் யாரும் வந்தாலும், இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சில துறைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் உள்ள வராது. ஏன்னா இவங்கெல்லாம் ட்ரைபல் ஸ்டேட் அப்படிங்கிறனால சலுகை அதிகன்றனால சில விஷயத்துக்கெல்லாம் உள்ள வர மாட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் என்டையர் ஃபைனான்ஸ் சிஸ்டம், அதாவது இந்த சிஏஜி பொறுத்த வரைக்கும் டோட்டல் இந்தியாவோட அனைத்து வகையான ஃபைனான்சியல் சிஸ்டத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? இந்த சிஏஜிக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே, அதாவது ஸ்டேட் லெவல் மாநிலங்கள் அந்த விஷயமும் சரியாகட்டும், மத்திய அளவுலையும் சரியாகட்டும், எல்லாத்தையும் ஆடிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு, அந்த ஆடிட் பண்ணக்கூடிய பவர்ஸ் யாருக்கு இருக்கு? இந்த சிஏஜிக்கு இருக்கு. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக அந்த பாராளுமன்றம் அனுமதி கொடுத்தாதான் சிஏஜி இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் சம்பளம் தர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஆல் சேலரி அலவன்ஸ் அப்படி கிடையாது. இது கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஃபண்டில் தான் அவங்களுக்கு சேலரி போகும். சிஏஜியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மெம்பர்ஸ்க்கும் சேலரி போகிறது கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது யார் தேவையில்லை, பார்லிமெண்ட் ஓட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3வது இது என்ன பார்க்கலாங்களா? 3வது இது ஆப்ஷன், தொகுப்பு நிதியிலிருந்து பணம் வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு சிஏஜிக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பு நிதியிலிருந்து பணம் வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு
So நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டிடியூஷன் இண்டிவிஜுவல் சிஏஜி கம்பெட்டட் as well as auditor general. They practice CAG fulfill the role of auditor general only, not of the compiler. Other word, CAG has no control over the issue money from the consolidated fund and many department to authorize draw money. அதாவது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. கன்சால்டேஷன் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ எந்த பவரும் அந்த எந்த ஒரு கண்ட்ரோலும், அதை எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்குது, இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல கம்மியா இருக்குதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க அமௌண்ட் எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்றதுக்கான இதை ஒதுக்கலாம். அதுக்கான பவர் யாருக்கு? இந்த சிஏஜிக்கு இருக்குது. சரிங்களா? We issue the check without specific authority from the CAG, who the concern only at the audit stage when expenditure has already takes place. Hence statement 3 is not correct. ஓகேங்களா? அடுத்தது, consider the following statement. The Parliament of India consists in 3 parts. நம்மளுடைய Parliament of India வந்து 3 part ஆன பிரிக்கிறேன். President, Council of State and House of the People. அதாவது Presidentனா என்ன சொல்றேன், ஜனாதிபதி, Council of State, அதுக்கப்புறம் House of the People. The President of India is not member of the either House of the Parliament. ரெண்டு அவையிலும் உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. The Parliament of the legislative organ of the Union government. பாராளுமன்றம் மத்திய அரசின் சட்டமன்ற உறுப்பாகும். அப்படிங்கிற சட்டவாக்கு உறுப்பா இல்ல சட்டமன்ற உறுப்புன்றாங்க. இது எது ஆன்சர்னா மூணுமே சரி. சரிங்களா? மூணுமே சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 31வது கேள்வி, இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஒரு சிஎம், அதாவது ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா அவங்க என்ன ரெண்டு பார்லிமெண்ட்லயும் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லயும் மெம்பரா இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பார்லிமெண்ட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் யூனியன் கவர்மெண்டோட, அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்ன அர்த்தம், நம்மளுடைய கவர்மெண்டோட ஹார்ட் அப்படின்னா இது லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்னா அதாவது சட்டத்தை உருவாக்குறதோ இல்லை அதை பற்றிய விவாதங்களை மேற்கொண்டு அந்த சட்டத்தை உருவாக்கி அந்த இந்தியா வழிநடத்தக்கூடிய ஆர்கன், அதாவது முக்கியமான உறுப்பு அப்படின்னா எது, இந்த பார்லிமெண்ட். ஸோ இது மூணுமே சரி. இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின், எத்திக்ஸ் கொஸ்டின்னு சொல்லலாம். இந்திய பாராளுமன்றம், அதாவது நாடாளுமன்ற முறை எந்த மாதிரியில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. On the pattern of the which among the following country of the parliament system was established in India by the constitution of the India. அதாவது நம்மளுடைய சட்டமன்ற அந்த மாடல் இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து மத்தியம், மாநில, இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டேட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு, அப்புறம் யூனியன் பிரதேசம், அவங்கவுங்களுக்கு அங்க இப்ப ஸ்டேட்னா அவங்களுக்கு ஒரு தலைமை செயலகம் நமக்கு இருக்கு. அதே மாதிரி அதான் லோக்சபா, ராஜ்யசபா, இந்த மாதிரி விஷயம் அனைத்துமே எந்த மாதிரியில அமைக்கப்பட்டிருக்குன்னா, யார் நம்மளை ஆட்சி பண்ணாங்க, பிரிட்டன். ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்க பண்ணதுதான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலாந்து. சரிங்களா? அடுத்த கேள்வி, which among the following can be said to be the part of the Parliament of India? பின்வருவற்றில் எது வந்து பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. அந்த பார்லிமெண்ட் அப்படின்னு எம்எல்ஏ, எம்பி, சிஎம், அதாவது சிஎம், பிஎம் இவங்களோட முடிஞ்சிடும் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அப்ப யார் யார் வருவா? ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட். சரிங்களா? சோ வருவாங்க. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வரமாட்டாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். In the Constitution, Article 79 to 122 define the role and functions of the Parliament. According to it, the Parliament of India consists of the President, Rajya Sabha and Lok Sabha. இதெல்லாம் வந்து the Constitution of India ஓட பார்ட்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது? 79ல இருந்து 122 வரைக்கும் சொல்லுது. சோ அடுத்த கேள்வி, நகர்பாலிகா bill was introduced in parliament during the prime ministership of எந்த பிரைம் மினிஸ்டரா அந்த பிஎம்ஆ இருந்தப்ப நகர்பாலிகா பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது. நகர்பாலிகா பில் பாஸ் பண்ணப்பட்ட மசோதா பாஸ் பண்ணப்பட்ட எந்த பிரதமர் வந்து பாஸ் பண்ணாருன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. நீங்க என்ன பண்ண கமெண்ட் பாக்ஸ்ல வாட் இஸ் மீன் பை நகர்பாலிகா அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா தரீங்க. சரிங்களா? நகர்பாலிகா பில் பத்திய டீட்டெயில் எனக்கு கொடுக்கணும். பின்வருவற்றில் கூற்றுகள் எது சரி தவறு? நான் எது சரி தவறுன்னு ஃபால்ஸாவும் இருக்கலாம். சரிங்களா? சோ ஃபால்ஸ் எது? A person can be member of both Lok Sabha and Rajya Sabha at the same time. மக்களவையில் தகுதி பெற்ற ஒருவர்
குறைந்தது 20 வயது இருக்கணும். அதான் for qualifying in the Lok Sabha must be least 25 years of age. அடுத்தது ஒருவர் மக்களவை மாநிலவை ஆகிய இரு சபையில் ஒரே நேரத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். அடுத்தது third one, the person belong to scheduled caste and scheduled tribe can be contest election from the general seat, also the not just a reserve seat. அதாவது ஆதிதிராவிடர் இனத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு பொது லட்சணியில் தேர்தலில் போட்டியிடலாம். சரிங்களா? ஜெனரல் சீல், அதாவது சீல்னா பொது லட்சணை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை வச்சு தனியா பொதுத்துல போட்டியிடலான்னு. அது வந்து நாட் ஜஸ்ட் ரிசர்வ் சீட், ரிசர்வ் சீட்ல மட்டும் அவங்க போட்டியிட முடியாது, போட்டியிடலாம், அதே டைம்ல எக்ஸ்ட்ராவும் போட்டியிடலாம், சுயேட்சையா நிக்கலான்றாங்க. ஏதோனும் ஒரு சபை உறுப்பினர் தம் கட்சியால் வழங்கப்பட்ட கட்டளைகளுக்கு எதிராக வாக்களித்தால் அவர் தகையிழப்பு செய்யக்கூடியவராக கருதப்படலாம். If a member either of houses voted against the direction given by the party, he is deemed by the disqualify. இப்போ வந்து ஒரு கட்சியில ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியை வந்து சொல்றாங்க எனக்கு இவங்களுக்கு மட்டும் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பண்ணும் பொழுது இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுன்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, இல்ல எனக்கு இவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் வேற ஒரு அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஆளுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவங்க போடும் பொழுது அதை கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டி அந்த அரசியல் கட்சியானது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எது தவறுன்னு கேட்டிருந்தேன், இரண்டாவது மட்டுமே தவறு. என்னது இதுல எது தவறுன்னு கேட்டேன், இரண்டாவது மட்டுமே தவறு. சோ இரண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மக்களவை மாநிலங்கள் ஆகிய இரு சபைகள் ஒரே நேரத்தில் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் தவறான இது. ஏன்னா எம்பியா இருந்தா எம்எல்ஏவா இருக்க முடியாது, எம்எல்ஏவா இருந்தா எம்பியா இருக்க முடியாது. சரிங்களா? மீதி எல்லாமே என்னது சரிதான். என்னது இரண்டாவது மட்டுமே தவறு. எக்ஸ்பிளனேஷன், மக்களவைக்கு தகுதி குறைந்தது 25 ஆண்டுகள், ராஜ்யசபாவுக்கு 30 ஆண்டுகள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஒரே நபரத்தில் ஒரே நேரத்தில் அவைகள் உறுப்பினராக இருப்பதை தடுக்கிறது. நான் சொன்னேன் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே மெம்பரா இருக்கிறது எப்ப தடுக்குது, 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை இயற்றப்படுது. அந்த சட்டத்தின்படி லோக்சபா ராஜ்யசபா இரு அவைகள் ஏதோ ஒரு அவையில மட்டும்தான் மெம்பரா இருக்க முடியும். 35வது கேள்வி, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இயர் கமென்சஸ் வித் அட்ரஸ் பை த, இப்போ வந்து பாராளுமன்ற தொடக்க கால கூட்டத்தொடர்ல முதல்ல வாசிக்கிறது யாரு, அதாவது தொடக்க உரை அப்படின்னா பிரசிடென்ட். அடுத்தது 36, the first hours every sitting the both houses of the parliament is devoted to. பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஒவ்வொரு அமர்வின் முதல் மணி நேரம் யாருக்காக எதுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதுனா கொஸ்டின் அவர், கேள்வி நேரங்கள். சரிங்களா? பாராளுமன்ற இரு அவைகளிலும் இப்ப நான் ஒரு கூட்டத்தொடர் நடத்துறேன்னா முதல் 1 மணி நேரம் யாருக்கு கொடுப்பாங்க, கொஸ்டின் அவர், கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்துக்கான கொடுப்பாங்க. 37வது கேள்வி, 38, 39 மூணுமே கொடுத்தேன். வாட் ஆர் த டைமிங் ஃபாலோயிங் த கொஸ்டின் ஹவர்ஸ் இஸ் பார்லிமெண்ட் ஹவுஸ்? What are the timing following the 0 hours of the parliament house? The maximum duration of the 0 hour of the Lok Sabha can be. அதாவது பாராளுமன்ற கேள்வி நேரத்தின் போது பின்பற்ற வேண்டிய என்னது, which of the நேரங்கள் என்ன, அந்த டைம் எவ்வளவு நேரத்துல அதை வந்து நம்ம பேசணும் கொஸ்டின் அவர். இந்த பாராளுமன்ற 0 hour நேரம் பின்பற்றப்படும், எப்பப்பெல்லாம் வந்து 0 hour பின்பற்றப்படுவாங்க. அதுக்கான ஆன்சர் 11 to 12 தான் என்னது கொஸ்டின் அவர். அடுத்தது என்னது 0 hour எப்ப, 12 to 1. மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 60 நிமிஷம் தான். சரிங்களா? எதுக்கு 0 ஹவர்ஸ்க்கு. அடுத்தது 40, பூஜ்ஜிய மணி நேரம் என்பது என்னது, பீரியட் இமீடியட்லி ஃபாலோயிங் த கொஸ்டின் ஹவர்ஸ் when the member of voice their concern the various matter of public importance. கேள்வி நேரத்தை தொடர்ந்து உறுப்பினர்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்களை தங்கள் கவலைகளையும் அங்க என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் யார் தலைமை தாங்க, ஸ்பீக்கர் நேர சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. Which of the following shall not be introduced in the ராஜ்யசபா? ராஜ்யசபால எதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, மணி பில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன், பண மசோதா பார்த்தீங்கன்னா லோக்சபா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இதுல வந்து என்ன, அது பணம் சம்பந்தப்பட்ட எந்த மசோதாவும் ராஜ்யசபால மாநிலங்களவையில எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, மணிகள் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட எந்த மசோதாவையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ராஜ்யசபால தீர்மானமோ பில்லோ பாஸ் பண்ண முடியாது.
43வது கேள்வி which are the following demerits of the parliament system நம்மளுடைய பார்லிமெண்ட் சிஸ்டத்தோட டிமெரிட்னா கம்ப்ரஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சிடும் அன்செர்டினிட்டி ஆஃப் த பாலிசிஸ் நிறைய நிலைப்புத்தன்மை இல்லாத பாலிசிஸ் நிறைய இருக்கு டெம்பரரி கவர்மெண்ட் அது 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டா வரனால இதெல்லாம் வந்து என்ன ஆகுது டிமெரிட்னு சொல்லுவோம் ஏன்னா டெம்பரரி இப்போ ஒருத்தர் 5 வருஷம் இருக்காங்க அடுத்தது 5 வருடம் வேற ஒருத்தர் வருவாங்க அதுக்கு அடுத்த 5 வருடம் வேற ஒருத்தர் வரும் பொழுது இந்த ஒரு நீண்ட கால திட்டத்தை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்ல அதனால் டிமெரிட்ஸா பார்க்கப்படுது which of the following article of the Indian Constitution deals with the Constitution of the Parliament of India which of the following article of the Indian Constitution deals with the Constitution of the Parliament of India இந்திய அரசியல் சாசனத்தை பின்வரும் உறுப்பில் நம்ம இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் எது ஆர்டிகல் 79 அடுத்தது consider the following statement which among is are not true எது தவறுன்னு கேட்டேன் standing committee are the permanent committee that are constitution of the regular basis நிரந்தர குழுக்கள் நிரந்தர அதாவது அடிப்படை அதாவது என்னன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆக்சுவலா இது மிஸ்டேக்கா இருக்கு தமிழ்ல ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த பர்மனன்ட் கமிட்டி அதாவது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்போ பர்மனண்டா இருக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் ரெகுலர் பேஸ் நம்மளோட கான்ஸ்டியூட் படி HOC தற்காலிக குழுக்கள் கமிட்டட் டெம்பரரி கமிட்டி டிசால்விங் டாஸ்க் அது கம்ப்ளீட்லி சீக்கிரம் என்ன பண்ணலாம் இப்போ ஒரு சில கமிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடம் 6 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி போடுவாங்க அது என்ன ஆகும்னா பர்மனண்டாவே இருக்கும் இப்ப அந்த பர்மனண்டா இருக்கக்கூடிய கமிட்டி பார்த்தீங்கன்னா சிஏஜி எல்லாம் பர்மனன்ட் கமிட்டி அதையெல்லாம் மாற்றவே முடியாது எத்தனை பேர் வந்தாலும் என்ன கவர்மெண்ட் வந்தாலும் இல்லைனா ஸ்டாண்டு அந்த மாதிரி அடுத்து டெம்பரரி கமிட்டினா இப்போ ஒரு விசாரணை கமிஷன் இப்போ சக்கரியா கமிஷன் வச்சது டெம்பரரி கமிட்டி அந்த வேலையை முடிஞ்ச உடனே கழிச்சிடலாம் when your task is completed it will be dissolved the committee are privilege of ad HOC committee இது தனி குழு சிறப்புரிமை குழு என்பது என்னது பிரிவிலேஜ் கமிட்டி வந்து என்னது தனி குழு அடுத்தது ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஃபெர்டிலைசர் பிரைசிங் ஸ்டாண்டிங் கமிட்டி உரவிலை விலை நிர்ணயத்தை என்னது ஸ்டாண்டிங் கமிட்டி மட்டும்தான் எடுக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆக்சுவலா கமிட்டியில 3 டைப்ஸ் இருக்கு பிரிவிலேஜ் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி டெம்பரரி கமிட்டி இது தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இது அப்படிதான் தெரிஞ்சு வச்சுக்கங்க இல்ல எது வந்து சரி எது தவறுங்கிறாங்க எது வந்து தவறு அதாவது சிறப்புரை குழுவும் தவறு உர நிர்ணய குழுவும் தவறு இந்த ரெண்டும் தவறு மீதி ரெண்டும் சரி இத பற்றிய டீடைல் என்ன பண்றீங்க அப்படின்னா தனி வீடியோவா நம்ம போடலாம் சரிங்களா ஏன்னா இது பெரிய டாபிக் which among the following is not true about the public account committee the committee was first set up of 1990 a main function to audit the annual report the competitor auditor general of India CAG it consists of the 15 lakh Lok Sabha members 7 Rajya Sabha members the terms of office of public account committee is 1 year இதுல வந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்கேன் அதாவது இந்த சிஏஜி வந்து எப்ப நிறுவப்பட்டது 1919ங்கிறாங்க சிஏஜி வந்து நான் வருஷத்துக்கு வருஷம் தாக்குதல் பண்ணணும் அடுத்தது இதுல வந்து 15 மக்களவை உறுப்பினர்கள் 7 மாநில உறுப்பினர்கள் இருப்பாங்கன்றாங்க பொது கணக்கு தொழிலும் பதவி காலம் 1 வருடம் ஏன்னா இது எல்லாமே ட்ரூ சரிங்களா அடுத்தது consider the following statement with respect to provision of the removing deadlock between the two houses of the parliament சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மட்டும் 1 மட்டும் 2 தான் சரி நீங்க இத நோட் பண்ணிக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கங்க 48வது கேள்வி which of the following state is true not true according to the 42 and 44th amendment it is compulsory to president of the compile with the advice of the council of minister 42வது மற்றும் 44வது சட்டத்திருத்தத்தின்படி அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை ஜனாதிபதி பின்பற்ற வேண்டியது கடமையாகும் the presidential system based on double executive ஜனாதிபதி முறை இரட்டை நிறைவேற்றும் முறையை அடிப்படையாக கொண்டது double executive அடுத்தது according to the article 74 the council of minister work under the leadership of prime minister 74வது விதியின்படி அமைச்சர்கள் குழு பிரதம மந்திரியின் தலைமையின் கீழ் செயல்படுகிறது Article 74 and 75 provided the parliament system in a center. அது ஆர்டிகல் 74 மற்றும் 75ஆம் ஆண்டு அந்த உறுப்புரைகள் அதாவது உறுப்புரை அப்படின்னா ஆர்டிகல் மத்திய பாராளுமன்ற முறையை வழங்குகிறது இதோட ஆன்சர் என்ன
நாட் கரெக்ட் அப்படின்னா ஜனாதிபதி முறை இரட்டை நிறைவேற்றும் முறையை அடிப்படையாக கொண்டதுதான் தவறு. பிரசிடென்டல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் சிங்கிள் எக்ஸிகியூட்டிவ். சரிங்களா, கடமைன்னு சொல்ல முடியாது, இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, கேட்டுக்கலாம் ஆலோசனையை. which of the following statement is it wrong? மக்களவை என்பது இந்திய மக்களின் பிரதிநிதியாகும். லோக்சபா representation of the peoples of India. The Rajya Sabha represent of the state. There are only 98 topics of the central list at this time. Rajya Sabha protect the state and unnecessary interference from the center. மக்களவை என்பது இந்திய மக்களின் பிரதிநிதியாகும். மாநிலங்களவை மாநிலங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. சரிங்களா, இப்போ வந்து 98 தலைப்புகள், அதாவது டாபிக்ஸ் மட்டும்தான் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு. மத்திய அரசின் தேவையற்ற தலையீட்டால் மாநிலங்களில் மாநில அரசை பாதுகாக்கிறது. ஆக்சுவலா ராஜ்யசபா ப்ரொடெக்ட் த ஸ்டேட் வித் அன்னெசரி இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் த சென்ட்ரல். இப்போ நான் அதாவது ஒரு சென்ட்ரல், அதாவது மத்திய அரசு நினைச்சா மாநிலங்களவையை கலைக்கலாம். அது எப்ப கலைக்கலாம், அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. இதை வந்து இது கலைக்கிறது, இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது யாரு, மாநில அரசை பாதுகாக்கிறது யாரு, இந்த ராஜ்யசபா, மாநிலங்கள் அவை. சரிங்களா, மாநிலங்கள் அவை ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது மத்திய அரசால என்ன பண்ண முடியாது, கலைக்கவோ அவங்க எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணவோ முடியாது. which of the following, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 98 கிடையாது. இப்போ வந்து லிஸ்ட் 1 வந்து யூனியன் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு, 101. 7th ஷெட்யூல் படி இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்கிறது எது, 7வது ஷெட்யூல் படி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து 101 இருக்கு. மொத்தத்தை 101 தலைப்புகள் கீழே இருக்குது. அடுத்தது 50வது கேள்வி. Consider the following statement. After demand of a grand annual financial system are voted by the Lok Sabha. The grants so made as well as expenditure charged on the Consolidation Fund of India and are incorporated the annual financial bill. The taxation proposal of the budget are included in appropriate bill. அதாவது முதல்ல ஆண்டு நிதிநிலை அறிக்கை மானியங்கள் கோரப்படும் போது அவ்வாறு செய்யப்படும் மாநிலங்கள் இந்திய திரள் நிதியத்தின் மீது விதிக்கப்படும் செலவினங்களும் ஆண்டு நிதி சட்ட முன்வடிவுகளில் சேர்க்கப்படுகிறது. After demand the grand annual financial statement are voted by the Lok Sabha. அதாவது லோக்சபா வந்து ஓட் போட்டு தான் என்ன பண்றாங்க, ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி அவங்க டிமாண்ட் கிராண்ட் பண்றாங்க. எனக்கு வந்து லோக்சபால இருந்து எங்க ஸ்டேட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு இட் கிராண்ட்ஸ் சோ மேட் as well as expenditure charge the consultation fund of India. இந்த சார்ஜஸ் எங்க இருந்து கொடுக்கப்படுதுன்னா கன்சல்டேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கொடுக்கப்படுது. இன்கார்பரேட்டட் தி ஆனுவல் ஃபைனான்சியல் பில். எதோட கோஆபரேட் பண்ணீங்க, ஆனுவல் ஃபைனான்சியல். திஸ் டாக்ஸிங் proposal of the budget including appreciation. இந்த பில்குள்ள யார் ஒரு டாக்ஸிங் ப்ரொபோசலும் வரும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் வந்து என்ன, அது ரெண்டுமே கிடையாது. சரிங்களா, ஏன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். 51வது கேள்வி. When the annual union budget not passed by the Lok Sabha, a budget is modified and president again. வரவு செலவு திட்டம் திருத்தப்பட்டு மீண்டும் சமர்ப்பிக்கப்படுகிறது. A budget is referred to the Rajya Sabha by the suggestion. மாநிலங்களின் ஆலோசனைக்காக வரவு செலவு திட்டம் குறிப்பிட, அதாவது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, ரெஃபர் கொடுப்பாங்க. The Union Finance Minister asked to resign. மத்திய நிதி அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது வந்து பிரைம் மினிஸ்டர் சப்மிட் த ரெசிக்னேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரதம அமைச்சர் ராஜினாமாவை சமர்ப்பித்தல். ஆக்சுவலா வந்து வென் ஆனுவல் யூனியன் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணலன்னா, லோக்சபால நான் பாஸ் பண்ணல அப்படின்னும் போது இந்த ஸ்டெப் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வந்து ஒரு ஆனுவல் யூனியன் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. சரிங்களா, ஆன்சர் வந்து பிரதமர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நான் ரெசிக்னேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன ஆகும், டோட்டலாவே லோக்சபா கழிஞ்சிரும். எப்ப நான் வந்து அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஐம் ரிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டாரோ, யார்கிட்ட, ஜனாதிபதிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டல் லோக்சபா வில் பி டிசால்வ். ஓகேங்களா, சரி. அடுத்தது ஓகே நண்பர்களே, நம்மளுடைய இந்த பார்ட் 1 மற்றும் பார்ட் 3யோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ இதோட அடுத்த பார்ட் பத்தின இதோட இன்ஸ்கிரீன்ல வரும். சரிங்களா, சோ அடுத்த 25 கேள்விகள் வந்து அடுத்த என் ஸ்கிரீன்ல வரும், பாத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.